அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் 11/8/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வலம் வருகிறார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 13ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் தைரியஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையான சங்கடங்கள், மறைமுகமான சூழ்ச்சிகள், முன்கோபத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திட்டமிடுதலை விட அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றியை நிறைவாக பதிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறதுங்க மேசராசிக்காரர்களுக்கு. எனவே திட்டமிடுதலை விட பல நல்ல வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் 17ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அதற்கு முன்னாடி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் தான் வலுவாக வருகிறார். சூரியனுடைய அமைப்பு இந்த இரு அமைப்புகளுமே மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பாராத வகையில் பல நல்ல மாறுதல்களும் உங்களை குறை சொல்பவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த வாரத்தில் சூரியன் தைரிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் அலைச்சல் வெகுவளவில் குறையும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை மிக்க உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறதுங்க. எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வேளையில் ஜென்மராசியில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வீற்றிருந்தாலும் கூட அவருடன் இணைந்து செவ்வாயும் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை நல்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சாதகமற்ற அமைப்பிலும் கூட சாதகமான பலன்களை பெறக்கூடிய யோகத்தை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உருவாக்கி கொடுக்கின்றனர். எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமைய போகிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். பெரும்பாலான பொருளாதார ரீதியான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை யாருடைய மனதையும் நோகாமல் மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல பல சூழல்களும் நிறைவான தருணமாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி பகவான். சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் விரும்பத்தக்காத பல நிகழ்வுகளை தவிர்த்து நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதிலும் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம்
நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையலாம் சனி வக்ரத்தின் காரணமாக. இருந்தாலும் அதன் காரணமாக லாபம் உயர்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை எளிதில் அடைவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு. எனவே ஓய்வில்லாமல் உழைத்தாலும் கூட அதன் பலனை நிறைவாக பெறக்கூடிய வகையில் சனியின் வக்ரமும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பும் சாதகமாக உள்ளது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 4 இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உங்களை குறை சொல்லி ஏளனப்படுத்தியவர்கள் மத்தியில் மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான படைப்புகளும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான வரவேற்பும் புகழும் அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பல அதிரடியான மாற்றங்கள் வியக்கத்தக்க வகையில் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. கணிக்க முடியாத வகையில சில அதிரடியான மாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக அவருடைய சுப பார்வையை பதிக்கிறாருங்க. அங்கு வலுவாக கேது வீற்றிருக்கிறார். கேது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சற்று இறை சார்ந்த பணிகளை உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் வீற்றிருந்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான மந்தமான சூழ்நிலைகள் நிலவினாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை திறம்பட எதிர்கொண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.